செங்கத்தில் தமிழக விவசாயிகள் சங்க மகாசபை தீர்மானங்கள் நிறைவேற்றம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட மகாசபை கூட்டம் செங்கம் பகுதியில் மாநிலத் தலைவர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்றது. மாநில நிர்வாகிகள் மூர்த்தி, ராஜபெருமாள், மோகன்குமார், கணபதி, ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விளைபொருட்களுக்கு சட்டப்பூர்வ MSP, கரும்புக்கு ரூ.6000, நெல் கொள்முதல் விலையை ரூ.4000 உயர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த தேர்தலில் கூட விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் பாலுக்காக 6 கொள்முதலுக்காக போராடினாங்க. கரும்புக்காக 4000 சொன்னாங்க. அரசாங்கம் 2025, 26 இதுவரை யார் போராடினாங்க? காவிரி உரிமை தண்ணிக்காக கர்நாடக அரசிடம் போய் யார் தண்ணி திறந்தாங்க? திறக்கிறோம் போன கட்சி எதுவுமே இல்லையே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரும்பு உற்பத்தியில் கரும்புக்கு விலை இல்லையா? ரொம்ப சட்டமன்றம் அடுத்தது மகேஷ் விவசாயிகள் இருக்கிறோம். அந்த 60% நாங்கள் 40% ஆட்சி படத்தை அமர முடியும். 234 தொகுதியில் நாங்களே நிற்கிறோம். விவசாயிகள் அடுத்ததெல்லாம் பார்ப்போம். போன ஆட்சி கூட செய்வோம் வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதி கொடுத்து இதுவரை யாருமே செய்யலையே. இது விவசாய குரல் எடுக்கப்படவில்லை. இதுவரையும் மற்ற இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க. பின்னலாடை தொழிலாகட்டும், மற்ற கோழி பணியாகட்டும், மற்ற நிறுவனங்கள் எல்லாருமே அரசாங்கம் குரல் கொடுத்துட்டு ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் கொடுக்குது. விவசாயிகளுக்காக இதுவரையும் குரல் கொடுத்து உங்களுக்கு தெரிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சிப்காட்டுக்காக குரல் கொடுத்து எந்த அரசியல் கட்சியாவது எனக்கு போராடுற காலத்தில் இறங்கி நாங்கள் நிறுத்தி காட்டவும் வந்தாங்களா? இல்லை. சிப்காட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உருவாக்குறது விவசாயிகளுக்கு எதிராக விவசாய நிலங்கள் அதை எல்லாமே விவசாய நிலங்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே விவசாய நிலங்கள். அதை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு திட்டத்தை உருவாக்கணும். அப்போது எதை எடுத்தாலும் விவசாயம் சம்மந்தப்பட்ட இடம் தான். 8 வழிச்சாலை வேணான்றீங்க, சிப்காடு வேணான்றீங்க. அப்போ இது மாதிரி எல்லா திட்டமும் வேணான்னு சொல்லிட்டா விவசாயிகளுக்கு இது நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு பயம் வரும். அவங்க கூட்டணி ஆதாயத்திற்காக இன்னைக்கு எல்லா அரசியலும் சொன்னாங்க. நாடு விவசாய சங்க தலைவரை நாங்கள் ஒருங்கிணைச்சு எங்களுடைய கோரிக்கை வென்றெடுப்போம். தமிழகத்தில் இப்போ எந்த கட்சிக்குமே ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கான நிலைப்பாடு என்ன? எங்களுடைய வர தேர்தலில் நாங்கள் இந்த தடை தொங்கு சட்டமன்றம் நாங்கள் உருவாக்குனாதான் அடுத்த டைம் விவசாயி லட்சத்துக்கு போட்டவங்க தான் உண்மையால விவசாயி நம்பி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு எங்கிட்ட வருவாங்க. விவசாயியை ஆதரிப்பாங்க. இதுவரை விவசாயியாக இருந்தவங்க தான் இன்றைக்கி ஆட்சி படத்தில் அமர்ந்தாங்க. அப்படியும் இருந்தும் விவசாயிகள் கோரிக்கையை பற்றி இதுவரையில் எதுவும் பேசல. உங்களுக்கு தெரியுமா, விமான நிலைய விரிவாக்க திட்டமாகட்டும், சிப்காட்டாகட்டும், 8 வழிச்சாலையாகட்டும், கரும்புக்கு 4000 கொடுத்த விலை நிர்ணயம் செஞ்சு ஜீவோ அதில் அரசாணை வெளியிடப்படவில்லை. பாலுக்கு கொள்முதல் விலை இல்லை. இதெல்லாம் நீங்கள் விலை ஒருங்கிணைப்பு சட்டம் அந்த விவசாயிக்கு எதிராக வந்த சட்டம். இதுக்கெல்லாம் எந்த அரசியல் கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் பிரதான மற்ற கட்சி தலைவர்களும் யாரும் குரல் கொடுத்து போராடப்படவில்லை. அதனால தான் நல்லவர்கள் யாரும் இல்லை. தொங்கும் சட்டமன்றத்தை உருவாக்குவோம் என்றுதான் சொல்லுவோம். இந்த தொங்கும் சட்டமன்றம் வந்தால் அடுத்தது நிச்சயமான விவசாயிகள் நான் வாக்கு நான் நிச்சயமாக செய்வேன்னு சொல்லி நிரந்தரமாக சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்போம். அதுக்கு செய்யணும்னா இனி எல்லா தேசிய தலைவரும் எல்லா விவசாய சங்க தலைவரும் அரசியல் ஆதாயத்துக்கு எப்படி ஒரே தலைவராக எந்த அரசியல் கட்சியில் ஒரே கூட்டம் சேர்ந்தாங்களோ அதுபோல விவசாய சங்கம் எல்லா விவசாய சங்கம் ஒருங்கிணைச்சு நாங்கள் செய்ய வைப்போம். அதே எங்களோட நிலைப்பாடு. சரி சார், நன்றி. சார், தேங்க்யூ.